ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்டா, நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளவத்துறையில் வந்து பிரசித்தி வாய்ந்த கோயிலான வெள்ளை முத்துமாரி அம்மன் கோயில்கிட்ட வந்து புலிவேட்டை 12ஆம் நாள் திருவிழா புலிவேட்டை வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அதை நான் பார்க்குறக்காண்டி தான் போய் கொண்டிருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க உங்களோட. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ஒரு சப்போர்ட் வந்து தாங்க, அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கு வந்து என்ன விசேஷமாக நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புலிவேட்டை என்று சொல்லி புலிவேட்டை அந்த இதுகள் நடக்கும். மற்றது வந்து பந்தங்கள் சிலம்பங்கள் சுத்துவம், மற்ற வந்து பலவையான இந்தியாவிலிருந்து வரவேற்கப்பட்ட வானவரிக்கைகள், அப்படி பல நிகழ்வுகள் காத்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து கொண்டு இருக்கணும். கோயிலின் அலங்காரம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கு. இதில் வந்து இப்போ சாம்பிளுக்கு வெடி போட்டு டெஸ்ட் பண்ணினோம். அதாவது இப்போ இது வந்து முன்வடியில் சாமின்னு வெளியில் வரையில இப்போ போடினோம் 2 வடி. பார்த்தீங்களா, தெரியும் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து வெடி வந்து போட போயிடும். அந்த அண்ணா கையில் வச்சிருக்கிறதா அந்த வெடி, அது ஒரு தேங்காய் சைஸில் இருக்கும். அதனால அது தேங்காய் வெடி தான் சொல்றது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அண்ணா கையில் வச்சிருக்க. ஒரே நேரத்தில் 2 வெடியும் போட போயிடும் போல. பார்ப்போம். அங்கால போய் சொல்லி கொஞ்சம் தள்ளி. வாவ், 2மே ஒரே மாதிரி வடிதான். அடுத்த வடி கொளுத்தினோம். இப்போ வந்து சாமி வந்து பூசையெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வேறு மாதிரி அலங்காரம்லாம் தரமாக. நாங்கள் வந்து புலிவேட்டைக்கு லைவும் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வர மாட்டாங்க, சேனலில் போய் செக் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்து வருது.
அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் தனியாக இருக்கு. இப்போ அம்மன் வெளியில் வந்ததுக்காண்டி ஒரு வெடி ஒன்று போடினோம். இந்த நிகழ்வை பார்க்குறக்காண்டி நிறைய இடத்துலேருந்து நிறைய மக்கள் வருகை தந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம்னு சொல்லி. கிழக்கு வீதியில் மட்டும் இவ்வளோ ஆட்கள் வந்து இருக்குது. மற்ற வீதியெல்லையும் போய் விளைக்க இடத்தையெல்லாம் பெற்றிருக்கலாம். அப்போ தான் அந்த நிகழ்வை வந்து முன்னுக்கு நின்று பார்க்கலாம்னு சொல்லி அவ்வளோ மக்கள் வந்து வந்திருக்கிறேன் இந்த நிகழ்வை பார்க்குறக்காண்டி. இப்போ வந்து அம்மனுக்கான அலங்கார வேலை நடக்குது. அது முடிஞ்ச உடனே தான் சாமியை தூக்குவிடும். இப்போ 2 சாமியை தூக்கியாச்சு. அடுத்தது அம்மனை தான் தூக்குவிடும். தூக்கி தெற்கு வீதிக்கு வந்த உடனே நிகழ்வுகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன நிகழ்ச்சி எல்லாம் அந்த வீதியில தான் ஸ்டார்ட் ஆகும். உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நீங்கள் அம்மன் கோயில் 12ஆம் நாள் திருவிழாக்கு வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து மண்ணுக்கு புதைச்சி நம்ம இந்த சீர்ற வழி போல ஓகே கொளுத்திட்டினோம். கொஞ்சம் தள்ளி போய் நிற்போம். இது வந்து உடம்புல பட்டா இந்த வெடி வந்து கடிச்சு. இன்னும் சத்தம் இப்போ வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை நடக்க போகுது. சாமிக்கு பட்டு சாத்த போயிடும். இப்போ ஓகே இப்போ வந்து அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சு சாமி வந்து கிழக்கு வீதியிலிருந்து தெற்கு வீதிக்கு போக போகுது சாமி. அதுக்கு அங்கால தான் நிகழ்ச்சிகள் நடக்கும்.
ஓகே, நாங்கள் இப்போ தெற்கு வீதிக்கு வந்துட்டோம். தெற்கு வீதியிலையும் வெடிகள் சும்மா தாறுமாறாக போட்டு கொண்டிருக்கிறோம். அதோடு வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி புலிவேட்டு என்று சொல்லி ஒரு இந்த புலி இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்னு சொல்லி சொன்னான். புலிகளும் வந்துட்டினோம். நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதில் இது வந்து வெடி ஒன்று கொளுத்த போயிடும். அங்கால சிலம்படி நடக்குது. புலிகள் எல்லாம் தங்களோட விளையாட்டை காட்டுறதுக்காண்டி வந்துட்டு இருக்கு. அங்கால வேடுவனுக்கும் புலிகளுக்குமான சண்டை நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கடையில வெடிகளை உண்மையிலேயே இது ஒரு வேறமானியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் வந்து வெள்ளெடுத்துற முத்துமாரியம்மன் கோயில் மறுநாள் திருவிழாவுக்கு மறக்காம வாங்க. கோயில நிக்கிறீங்க பட்டாசு அப்படின்னு கோயில் தெற்கு வீதியை விட மேற்கு வீதியில தான் அதிக அளவான பட்டாசுகளை கொளுத்த போயணும்னு சொல்லி கொண்டிருக்கோம். அதேமாரி வடக்கு வீதியில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்குமாம். குதிரை ஆட்டம், பொம்மலாட்டம் அதெல்லாம் நடக்க போகுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். ஒவ்வொன்றையும் நான் எல்லாத்தையும் நீட்டாக உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாரும் வந்து மேற்கு வீதிக்கு போயினோம். இப்போ நாங்கள் மேற்கு வீதியில் நிற்கிறோம். மரத்தில் வந்து வெடிய பட்டாசை வந்து கொளுத்திருக்கிறோம். ஐயோ, எங்களுக்கு மேலேயும் பட்டாசு கொளுத்த போயினோம். அதான் எல்லாம் மங்கால போ சொல்லினோம். மழை பொழிகிற மாதிரி மரத்திலிருந்து தீ குழம்பா பட்டாசு பொழிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த இதுலேயும் கொளுத்திக்கலாம். ஆனால் இப்படியான பட்டாசுகள் வந்து கொளுத்துறது வந்து இந்த கோயிலில் தான் பார்த்துருக்கேன். வேறு ஒரு இடமும் பார்த்ததில்லை அப்படியான பட்டாசுகள் எல்லாம். ஐயோ, நான் வீடியோ எடுக்கிற இதில் வந்து கவனிக்கையில் கொளுத்தி விட்டுருந்தேன். உடம்புல எல்லாம் தீ பாட்டுட்டு. அம்மனுக்கு வந்து இந்த முறை பட்டாசால வரவேற்பை கொடுத்திருக்கணும். நேர அம்மன் நிற்கிறா. அம்மன் வர பாதை முழுக்க பட்டாசால கொடுத்து வரவேற்கினேன். என்ன பார்க்க கொஞ்சம் மடிவாத்தான் இருக்கா, நான் சரியா போகாம இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இதுக்காண்டி இந்த நிர்வாகம் வந்து கணக்கு காசை வந்து செலவழிக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த வல்லை முத்துமாரி அம்மனும் வந்து கொடுக்குறபடியாக தான் நான் அதில் மட்டும் செலவழிக்கிறேன்.
இப்போ வந்து இதில் வந்து இருந்துட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு முன்னுக்கே ஒரு பட்டாசை வந்து கொளுத்திட்டினோம். அது வந்து படாதாமன்னு சொல்லி இருக்கணும். சொன்னதை நம்பி இருக்கிறோம், பார்ப்போம். எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து நெருப்பு குழம்பு வந்து விழுந்து கொண்டு இருக்குது. இந்த நிகழ்வை பார்க்குறக்காண்டி கணக்கா பேர் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கணும். திருவிழா நடக்க ஒரு 5-6 நாளுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து வந்துருக்கணும் இந்த நிகழ்வை பார்க்குறக்காண்டி. ஐயோ, வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன். தம்பி வந்து சால்வியை கட்டி கொண்டு நிற்கிறானே. இப்படி சுத்துறாரு. அங்கால வந்து புலிகள் இந்த இதுகள் நடந்து கொண்டிருக்குது. பெரிய பெரிய பட்டாசு எல்லாம் கொளுத்தி கொண்டிருக்கணும். இது வந்து ஆரம்பம் தான். இதுக்கு அங்கால நிறைய பட்டாசால் வந்து கொளுத்த போயிடும். வெள்ளை புலி ஒரு ஆளை தூக்கி கொண்டு வந்து இதில் போகுது போட்டுட்டு போ. அச்சோ, இந்த வெள்ளை புலி தாக்கின தாங்கிலாம் கிடக்குது. வெள்ளை வேட்டியை வர கட்டி கொண்டு வந்துட்டேனே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வரிசையில் வந்து கணக்கு 5 கிலோ ஆனதை வந்து தொடுத்துட்டு அதை வந்து கொளுத்திக்கணும். அது வந்து இப்படி தான் போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா பாகிஸ்தானுக்கு அடிக்கிற ஏவுகணை மாதிரி போய் கொண்டிருக்குது. ஒரு சிலது ஆக்களுக்கு வந்து போகுது. கவனமாக தான் நிற்கணும் இதுகளுக்கு. உண்மையிலேயே அலங்காரம் எல்லாம் வேற மாதிரி செஞ்சு பட்டாசு எல்லாம் போய் கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து எலிவானம்னு சொல்லலாம். எலிவானம்னு சொல்லி ஒரு வெடி உண்டு. அதை வந்து இவையெல்லாம் தயாரிக்கிறோம் போல. அப்படி ஒரு வெடி நான் வேறு இடத்துல பார்த்ததில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான வேலையை வந்து செஞ்சு கொண்டிருக்கு. இந்தா அவர் வந்து இந்த கையில் வச்சிருக்கிறதான் இந்த எலிவானம். இது வந்து இப்போ அதுக்கான ஏற்பாடை வந்து செய்யணும். இங்கால வேடு வச்சு புலிக்கு அடி என்று அடிக்கிறார். இந்த வெடி ஒரு ஆபத்தான வெடின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து கொளுத்தி விட்ட உடனே அப்படியே ரவுண்டாக நெருப்பு மாதிரி சுற்றி போட்டு அப்படி ஆக்களுக்குள்ள வந்து ஈக்கு காலங்கள் வந்து கூறும். அதைத்தான் அந்த எலி என்று சொல்லுவேன். இந்த அவர் கையில் வச்சிருக்கிறதான் அந்த எலிவானம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எலிவானம் படிக்கிறத. உங்களுக்கு காட்டுறேன்னு இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இந்த வீடியோ. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுவேன். அவையிலும் இப்படி ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடக்குதுன்றதை தெரிஞ்சு கொள்ளட்டும். என்னடா
எல்லாரும் வந்து இப்போ வீதியில் இருக்கணும். தெளிவானம் கொளுத்த வழிக்கிட எல்லாரும் வந்து மரத்துக்கு பின்னாலே கட்டிடங்களுக்கு பின்னாலேயும் போய் விழிஞ்சிருக்கணும். இப்போ எல்லாரும் வசதியாக இருக்கணும். ஓகே, இப்போ எலிவானம் கொளுத்த போயினமாம். எல்லாரையும் போய் அங்கால நிற்கட்டாம்னு சொல்லிடணும். அங்கே போய் நல்ல விடமாக பார்த்து நிற்போம். மரத்துக்கு பின்னால் நிற்கிறதா சேஃப்டி. மரத்துக்கு பின்னாலே போய் நிற்போம். இந்த கொளுத்திட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்துது. நூந்துட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து சரியாயிட்டுனா இப்போ கொளுத்த போயிடணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கீழே வந்து அந்த ஈரை சாக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அதனால அந்த திரியில வந்து ஈரம் ரெண்டு எல்லாரும் சுத்தவரை நிற்கணும். இப்போ கொளுத்தின உடனே எல்லாரும் ஓடிஞ்ச வருவினோம். பாருங்க, எலிவானத்தை பார்க்கணும்னு ஆர்வத்தோட வந்து நான் கடைசியில் எப்படி ஆகுதே. ஓகே ஓகே, கொளுத்துப்படுது. எல்லாரும் ஓடினோம். இந்த கொளுத்துப்படுது பாருங்க. மரத்து கொழிஞ்சு நிற்கிறேன். உங்களுக்கு வீடியோ தெரியுமான்னு நான் நம்புகிறேன். அப்படியே சுற்றி கொண்டு அந்த ஈக்கில் வனம் எல்லாம் இருக்கேன் வந்து போட்டும் பாருங்களா. ஓகே, சுற்றி முடிஞ்சுது. எல்லா ஆளுமங்கட பக்கம் ஒரு எலிவும் வந்து கூரையில். இஞ்சால வந்து ஈக்கில் வானம் கொளுத்த போயிடும். அதாவது நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்தியன் ஏவுகணைன்னு சொல்லி கொள்ளலாம். போய்க்கு அப்படி தான் இருக்கும். இந்த ஏவுகணைகள் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் பாருங்க. கொளுத்திட்டினம் இந்த பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு வடி ஒன்று கொளுத்தி இருக்கணும்.
அது நோந்துட்டு சரியில்லை அது வெடி போல. இதுல ஒரு ஐயா ஐயாவுக்கு கொம்பு வைக்கிறான். இதுல ஒரு தேங்காய் வடி வைக்கணும். பாப்பா அந்த டிசைன் அப்படி வருது. இதுல ஒரு வித்தியாசமான வடி வந்து நாங்க அந்த நிலத்துல வைக்கிற இந்த சங்கு சக்கரம் இருக்கு தானே, அத மாதிரி காத்துல இருந்து இந்த ஏர்ல வந்து சுத்துற மாதிரி இருக்கு. புலிகளுக்கு விலை நிற்கணும். சரமாரியா வெடிகள் போகுது. ஆக்களுக்கே வந்து விழுது. இந்த காலம் நான் முதல்ல இந்த இடத்துலயும் வந்து வெடிச்சிருக்கு. நில அளவிஞ்சால வந்துட்டேன். நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். இந்த வெடிகள் வந்து எந்தெந்த வரும்னு சொல்லி நான் வேர்டு வச்சு ஆக்களுக்கும் சேர்த்து அடிக்கிறான், புள்ளிக்கு அடிக்கிறது. ரெடி போட்டாங்க எல்லாத்தையும் கலட்டி. ஓகே, இப்போ வந்து மேற்கு வீதியில் வடக்கு வீதியில் வந்து நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நாங்கள் வடக்கு வீதியில் தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கால பொம்மலாட்டம் நடக்குது. நான் அங்கால கொண்டு எடுத்துக்கிறேன் வீடியோ.
ஓகே, இந்தியாவில் வந்துட்டேன். இப்போ வந்து மயிலாட்டம் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவையில் வந்து அந்த கலையை வந்து இவ்வளோ ரசித்து அந்த எங்களுக்காண்டி ஆடிக்கொண்டு நிற்கணும்ன்றது உங்களுக்கு அதில் முகப்பாவனை ஆடுற விதத்திலேயே தெரியும். உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த இதில் ஆடுறது. அந்த மயிலோட சேர்ந்து 2 குட்டி பிள்ளைகளுக்கு 2 ஆடிக்கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்க தெரியும். அவையிலும் மயிலோட சேர்ந்து ஆட போயணும் போல. அங்கால ஒரு அண்ணா கரகாட்டமும் ஆடிக்கொண்டாங்க. அங்கால புலிகள் எல்லாம் நின்று ஆடிக்கொண்டிருக்குது. எல்லாரும் அந்த மயிலாட்டத்தை தான் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அவையில் ஆடுறது வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ வந்து குதிரை ஆட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். பார்ப்போம் குதிரை ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, குதிரை ஆட்டம் தொடங்குது. புலி வந்து மற்ற விலங்குகளோட சேர்ந்து நிற்கிறத வந்து நீங்கள் இந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், குதிரையோட புலி எல்லாம் ஆடிக்கொண்டு நிற்கிது. குதிரையாட்டம் வேறு மாதிரி இருக்குது. ஆடுறதெல்லாம் திறமை. இந்த வீடியோவில் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து கல்வெடுத்துறையில் நடக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து பார்த்து கொண்டு நிற்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நாட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பார்ப்போம் எந்தெந்த நாட்டிலேருந்து நீங்கள் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லி. நீங்களும் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். இது வந்து 12ஆம் நாள் திருவிழா. 15ஆம் நாள் வந்து இந்திரா விழான்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு நிகழ்ச்சி போடுவினோம். அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேர்டே நிகழ்ச்சி, மற்றது மேள கச்சேரி, மற்றது கோஷ்டியல் போடுவினோம். கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இதை வந்து கேஸ் பலூன்னு சொல்கிறோம். எங்களோட ஊரில் வந்து அதை போக்குன்னு சொல்லிக்கணும். மோஸ்ட்லி இந்தியன்ஸ் வந்து கேஸ் பலூன்னு சொல்லிக்கணும். அதெல்லாம் வந்து விடுவினோம். ராட்சத போக்குடு அதெல்லாம் விடுவினோம். கிட்டத்தட்ட ஒரு 80 அடி
60 அடி அப்படி அந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய பூக்குண்டெல்லாம் முடிவினோம். உண்மையிலேயே நல்லா இருக்கும் அந்த அதெல்லாம் பார்க்க. நிறைய பேர் வந்து இதை பார்க்குறக்காடி வருகிறோம். இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வேறு ஆக்களை விட இந்த விழாவுக்கு வேறு ஆக்கள் தான் கொஞ்சம் கூடவே இருக்கேன். இந்த எல்லா இடத்துலேருந்தும் வருவினோம். அதோட கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேருக்கிட்ட அந்த இடத்துல வந்து போயிடும். கடற்கரைகளுக்கு நிகழ்ச்சி மேடையிலெல்லாம் போட்டு நிகழ்ச்சி நடக்கும். அது வந்து இப்போ திங்கக்கிழமை நடக்கும். திங்கக்கிழமை ஒரு 6:30 நடந்து கொண்டு இருக்கும் அந்த நிகழ்வு. நீங்கள் வந்தீங்களா பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சி எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி, இப்போ வார திங்கள் தான் அந்த நிகழ்ச்சி. மறக்காமல் வாங்க, வந்து நீங்களும் பார்த்து உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தீங்க வேண்டாம். அதில் காட்டிட்டு கொண்டு போகலாம். நிறைய விளையாட்டு சாமான் கடைகள், நிறைய கடைகள் எல்லாம் வரும். நீங்கள் எங்கேயுமே இப்படி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்காது. அப்படி ஒரு நிகழ்வு தான் இங்கே நடக்கும். அங்கால பொம்மலாட்டம் நடக்கும். இப்போ வந்து ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கணும் கிட்ட. ஏன்னா சொல்லப்போனால் அந்த நிகழ்வு எண்டு வந்துட்டு அதாவது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிவுக்கு வருது. இதுக்கு மேலே நிகழ்ச்சி பெருசாக போட மாட்டேன். முதல்ல நிகழ்ச்சி இனி வந்து இருக்கிறபடி முழுக்க அங்கால போடுவினோம். மேற்கு வீதியில் வச்சு போட்டு கொண்டிருக்கணும். நீங்கள் பார்க்கலாம், நான் போட்டு கொண்டிருக்கணும் வெளியே. எல்லா மக்களும் போகினோம். சரி, ஓகே, நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். இதுக்கு மேலே வந்து நிகழ்வுகள் இருக்காது. வெடிகள் தான் போடுவினோம். இங்கே பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். கேரளா வெடிகள் போட்டு கொண்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து பர்சனலாக வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் போடுங்க. நாங்கள் அந்த வீடியோ வந்து எடுத்து போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார்